நமஸ்காரம். உன்னுடைய கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. இதுதான் கீதை சொல்லித்துன்னு பலரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். பலனை எதிர்பாராதே என்றால் யாரும் வேலையை செய்ய மாட்டார்கள். ஆனால் கீதை சொன்னது உண்மை. கர்மண்யேவாதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மாதே சங்கா அஸ்து அகர்மணி என்றுதான் கூறுகிறார். செய்யாமல் இருக்காதே, செய். செய்ததற்கு நீ காரணம்னு நினைக்காதே. அந்த செய்கைக்கு பயனை எதிர்பார்க்காதே, செய்யாமல் இருக்காதே. இப்படி எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லிவிட்டார் கண்ணன். பிரயோஜனம் அனுத்திஷ்ய மந்தோபி ந பிரவர்த்தத்தைன்னு சொல்லுவார்கள். ஒரு பலத்தை எதிர்பார்க்காமல் முட்டாள் கூட வேலை செய்ய மாட்டான். பின் பலனை எதிர்பார்க்காதேன்னு கண்ணன் சொல்லுகிறாரே, அதன் பொருள் உயர்ந்த பலனை எதிர்பார்ப்பாய், சின்ன சின்ன தாழ்ந்த பலன்களில் கண் வைக்காதே, மறந்துவிடு. இது சற்று புரிகிறா போல இருக்கும். இதை விட உயர்ந்த பலன் இருக்க வேண்டும், அதில் ஆசைப்படு. ஆனால் தாழ்ந்ததில், நிலை நில்லாததில் ஆசை வைக்காதே. ஆனால் இது ஒரு சிக்கல். யார் அபிப்பிராயத்தாலே இது சிறந்த பலன்? இதை விட இது சிறந்தது, இது விட இது சிறந்ததுன்னு உலகத்தில் போய்கொண்டேதான் இருக்கும். எது கடைசியாக சிறந்ததோ அதில் தான் ஆசைப்பட வேண்டும் என்றால் அது எப்போது கண்டுபிடிக்கப்படுமோ? ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஏதேதோ கண்டுபிடிக்கப்படுகிறது. இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகள் வரும். அந்த கடைசி கண்டுபிடிப்பைத்தான் நான் ஆசை வைப்பேன். அப்பதான் அது சிறந்த பலமாக இருக்கும்னு சொல்ல முடியுமா? அது என்று என்பதே தெரியாது. அதுவரை நான் இருப்பேனாவும் புரியாது. அதனால் அப்படி பொருள் கொள்ள வேண்டாம். இப்பவே அந்த பலன் இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும். இனி கண்டுபிடிக்கப்பட போவதாக இருக்கக்கூடாது. எத்தனை கண்டுபிடிப்புகள் வந்தாலும் இதைவிட சிறப்பான பலன் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு பலன் இன்றே கிடைக்குமானால் இப்பவே ஆசை வைத்து விடலாமே. ஆம், அப்படி கிடைப்பதை தான் கண்ணன் சொல்லுகிறார். நம் குடும்பத்திலேயே பார்க்கலாம். ஒரு பெரிய பலத்தை எதிர்பார்த்து சின்னதை விட்டு கொடுக்கலாம். சின்ன விஷயம் சொல்லுகிறேனே, வீட்டில் ஒரு நிகழ்ச்சி. இன்று மதியம் அது 3-4 மணி ஆகும் முடிவதற்கு. அதுவரை சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. இன்றைக்கு வேலைக்கு சாப்பிட்டேன் என்கிற பலத்தை விட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் எதற்கு விட்டேன்? நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டுமே. எல்லாரும் சாப்பிட்ட பிற்பாடு நான் சாப்பிட வேண்டும். அதுதான் விருந்தோம்பல். அதனால் நாழி தள்ளித்தான் போகும். நிகழ்ச்சியெல்லாம் முடிந்த பிற்பாடு சாப்பிட வேண்டும், நேரமாகும். அப்ப இன்று நேரத்தோட சாப்பிட்டோங்கிறத விட்டு கொடுத்துத்தான் நிகழ்ச்சியை நன்றாக முடித்தாக வேண்டும். இதிலிருந்தே நாம் உயர்ந்த பலத்துக்கு ஆசை வைத்தால் சின்னதை விட்டுத்தான் ஆக வேண்டும்னு தெரியவில்லையா? அதுபோல கண்ணன் சொல்வது ஆத்மாவை உள்ளபடி அறிதல், பரமாத்மாவை உள்ளபடி அறிதல். இதுதான் சிறப்பான பலன்கிறார். அதில் கண் வைத்துக்கொள். அதை விட தாழ்ந்த ஏதோ சின்ன சின்ன இன்பத்தில் ஆசை வைக்காதே. அது உயர்ந்த பலன். அதில் நீ கண் வைத்தாயானால், அதுதான் உனக்கு நிலையாக இருக்குமானால், பாக்கியெல்லாம் சின்ன சின்னதா தன்னிடையே பின்தொடர்ந்து வரும். அவர் எதுவும் கிடைக்காது, வராது என்றெல்லாம் சொல்லவே இல்லை. நீ அதில் சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாதே. ஒருத்தர் பெருமானிடத்தில் போய்
நான் உனக்கு 200 ஆண்டுகள் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும், விடாமல் எல்லா தொண்டுகளையும் செய்ய வேண்டும் வேண்டுகிறார்னு வைத்துக் கொள்வோம். சிறப்பான பலன் தானே, அவருக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று தானே ஆசைப்பட்டோம். ஆனால் அதை நிறைவேற்ற வேண்டுமானால் கேட்டவருக்கு கண்ணன் 200 ஆண்டுகள் ஆயுளை கொடுத்தே ஆக வேண்டும். அது சின்ன பலன். ஆனால் அதை அவர் கேட்கப் போவதில்லை. உயர்ந்ததை கேட்டால் அதற்கு தேவையான சின்னதுகளும் தன்னிடையே கிடைக்கும். அதற்கென்று இதை திட்டமிட்டு ஏமாற்றுவதற்காக இப்படி கேட்போம், 200 ஆண்டுகள் உனக்கு தொண்டு செய்ய வேண்டும் கேட்டால் எனக்கு 200 ஆண்டுகள் ஆயுள் கிடைத்து விடும், இப்படியெல்லாம் நினைக்க போனால் நாம் உள்ளத்திலேயே உட்கார்ந்திருக்கும் அவருக்கு அது தெரியாமல் போகுமா? நல்லே, உண்மையாக நினைப்பவர்களை பற்றி தான் நான் சொல்லுகிறேன். பலத்தை விரும்பாதேன்னு அவர் சொல்லவில்லை. உயர் பலமாகிற ஆத்ம சாட்சா்காரத்திலே உள்ளத்தை வை. புத்தி அங்குதான் இருக்க வேண்டும். தன்னிடையே மற்றவையெல்லாம் கிடைத்துவிடும். அதனால் இனிமேல் அதென்ன கீதை என்பது புரியாது, பலத்தை எதிர்பார்க்காதேன்னு சொல்லுகிறாரேன்னு மட்டும் சொல்ல வேண்டாம். உயர் பலத்தை எதிர்பார்த்து தாழ்ந்த பலத்தை விட்டுக் கொடு, இதுதான் அது சொல்லுகிறது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.